கருணாநிதியை சென்னை கோபாலபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் அந்த கட்சியின் தென்மண்டல அமைப்பு செயலாளர் மு. அழகிரி சந்தித்து பேசியுள்ளார். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஹசீஃபிடம் கேட்கலாம். ஹசீஃப், இப்போ திமுக தலைவர் கருணாநிதி அவர்களை மு. அழகிரி சந்திப்பதன் நோக்கம் குறித்து சொல்லுங்க. சரண்யா, குறிப்பாக கடந்த சில தினங்களாக திமுகவினுடைய தென்மண்டல அமைப்பு செயலாளரான அழகிரிக்கும் திமுகவினுடைய தலைமைக்கும் இடையே நிலவி வந்த சில சம்பவங்களை தொடர்ச்சியாகவே இந்த சந்திப்பு என்பது நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக பார்க்க போனோமானால் மதுரையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஒட்டப்பட்ட சில சுவரொட்டிகள் என்பது திமுகவினுடைய தலைமைக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து நம்முடைய தொலைக்காட்சிக்கு அழகிரி கொடுத்த அந்த நேர்காணலிலும் அவர் குறிப்பிட்ட சில கருத்துக்கள் என்பது திமுகவினுடைய தலைமைக்கு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியது. குறிப்பாக அந்த நேர்காணலில் அழகிரி பேசும்பொழுது சில முக்கியமான கருத்துக்களை தெரிவித்தார். அதில் மிக குறிப்பாக தேமுதிகவுடன் திமுக கூட்டணி அமைப்பது தொடர்பான ஒரு கருத்தை முன்வைத்தார். அவர் அது குறித்து பேசும்பொழுது தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு அரசியல் நாகரிகம் என்பது கிடையாது என்பது போன்ற ஒரு கருத்தை தெரிவித்தார். மேலும் தேமுதிகவுடன் கூட்டணி அமைக்கக்கூடாது என்ற ஒரு கருத்தையும் கூட அவர் தெரிவித்தார். இதை தாண்டி திமுகவினுடைய தலைவர் என்பவர் கருணாநிதி மட்டும்தான், அதை தாண்டி வேறு ஒரு தலைமையை அவரால் யோசித்து பார்க்க முடியாது என்பது போன்ற ஒரு கருத்தையும் தெரிவித்தார். இந்த இரண்டு சம்பவங்களுக்கு பிறகு, அதாவது புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு அளித்த நேர்காணல், அதற்கு முன்னர் மதுரையில் ஓட்டப்பட்ட சுவரொட்டி ஆகிய இரண்டு சம்பவங்களுக்கு பிறகு திமுகவினுடைய தலைமை ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவை எடுத்தது. அதன் அடிப்படையில் மதுரை மாவட்டத்தினுடைய திமுகவினுடைய அனைத்து அமைப்புகளும் கலைக்கப்பட்டதாக ஒரு அறிவிப்பு வெளியானது. இந்த அறிவிப்பை திமுகவினுடைய பொதுச் செயலாளர் அன்பழகன் அவர்கள் வெளியிட்டார். இதைத் தொடர்ந்து மேலும் சில சம்பவங்கள் நடைபெற்றது. அதாவது இது போன்றதொரு கருத்துக்கள், அழகிரி தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக திமுகவினுடைய பொருளாளர் ஸ்டாலினிடம் செய்தியாளர்கள் சில கேள்விகளை முன்வைத்தனர். அந்த கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்கும் பொழுது மிக முக்கியமான மற்றொரு கருத்தை தெரிவித்தார். அதாவது இது போன்றதொரு செய்திகளை தான் படிப்பதில்லை என்றும், இது போன்ற தேவையற்ற செய்திகளை அவர் கேட்பதில்லை என்றும் ஒரு கருத்தை தெரிவித்தார். ஒரு கட்டத்தில் தொடர்ச்சியாக அழகிரியினுடைய இந்த கருத்துக்கள் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும் பொழுது ஸ்டாலினை பொறுத்தவரை அது குறித்து நேரடியாக பதிலளிக்காமல் அந்த செய்தியாளர் கூட்டத்தில் இருந்து எழுந்து சென்று விட்டார். இந்த நிலையில் நேற்றைய தினம் திமுகவினுடைய தலைவர் கருணாநிதி ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அந்த அறிக்கையை பொறுத்தவரை எந்த கட்சியுடன் திமுக கூட்டணி அமைக்கும் என்பது குறித்து முடிவெடுப்பது பொதுக்குழுவும் செயற்குழுவும் தான் என்றும், எந்த ஒரு தனிநபரும் இது குறித்து முடிவெடுக்க முடியாது என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்தார். இதை தாண்டி கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி செயல்படக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன், கட்சியினுடைய தலைமை தயங்காது என்பது போன்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் அந்த அறிக்கையில். இதைத் தொடர்ந்துதான் இன்றைய தினம் திமுகவினுடைய தென்மண்டல அமைப்பு செயலாளரும் திமுக தலைவர் கருணாநிதியுடைய மகனுமான அழகிரி அவர்கள் இன்றைய தினம் திமுக தலைவர் கருணாநிதியை அவருடைய கோபாலபுரம் இல்லத்தில் சந்தித்து பேசியுள்ளார். இந்த சந்திப்பு என்பது சுமார் 20 நிமிடம் நீடித்துள்ளது. இந்த சந்திப்பின் போது அழகிரி அவர்களை பொறுத்தவரை இது நாள் வரை நடந்த இந்த சம்பவங்கள் தொடர்பாக திமுக தலைவர் கருணாநிதியிடம் விளக்கம் அளித்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பின் போது மேலும் சில, அதாவது திமுக தலைவர் எழுப்பிய அந்த கேள்விகளுக்கெல்லாம் அழகிரி பதிலளித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. சரண்யா, சரி, இப்போ திமுக தலைவர் சந்திப்பிற்கு பிறகு மு. அழகிரி செய்தியாளர்களை சந்தித்தாரா? செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் என்னென்ன மாதிரியான தகவல்களை பகிர்ந்து கொண்டார்? சரண்யா, இந்த சந்திப்புக்கு பிறகு அவர் செய்தியாளர்களிடம் எந்த கருத்தையும் பகிர்ந்து கொள்ளவில்லை. இந்த சந்திப்பை முடித்துக் கொண்டு அவர் கோபாலபுரம் இல்லத்திலிருந்து வெளியே வரும்பொழுது செய்தியாளர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். இந்த கேள்விகளுக்கு எதற்கும் அவர் பதிலளிக்காமல் தன்னுடைய வாகனத்தில் ஏறி அவர் இந்த திமுக கோபாலபுரம் இல்லத்தில் இருந்து சென்று விட்டார்.